பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்றார். அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசுவை திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதைக் கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார். அவர் அவர்களிடம், வந்து பாருங்கள் என்றார். அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அப்போது ஏறக்குறைய மாலை 4 மணி. அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயாவும் ஒருவர். அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர். அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து, மெஸ்ஸியாவை கண்டோம் என்றார். மெஸ்ஸியா என்றால் அருள்பொழிவு பெற்றவர் என்பது பொருள். வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. அனைவரும் அமர்வோம். உற்சாகமாக இந்த செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக அன்பு கூறுவேன் என்ற பாடலை பாடகர் குழுவினரோடு கைகளை தட்டி உற்சாகமாக பாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிக்கிறேன் இன்னும் ஆர்வமாய். Amen.
நாங்கள் மீண்டுமாய் புதுப்பொலிவோடு ஜெபிக்க வரம் தாரும். எலியா, இசபேல், ஆகாப் அந்த அரசிக்கும் மன்னருக்கும் பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருக்கையில் சூறை செடியில் படுத்து, ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும், ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும் என்று தற்கொலை எண்ணத்தோடு ஜெபிக்கின்ற வேளையிலே, இதோ நீ இன்னுமாய் தேவை, என் பணிக்கு இன்னுமாய் உன்னை பயன்படுத்துவேன் என்று சொல்லி, இதோ அவருக்கு அதிசயமான விதத்திலே ஆண்டவர் உணவளிக்கிறார். உணவை உண்டதற்கு பிறகு 40 இரவும் பகலும் நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரே, எலியாவை போல நாங்களும் சூறை செடியின் அடியிலே அமர்ந்தவாறு தற்கொலை எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாழ்ந்தது போதும், ஆண்டவரே இந்த வாழ்க்கை கசந்து விட்டது, இந்த வாழ்க்கையிலே எந்த முன்னேற்றமும் இல்லை, போதும் ஆண்டவரே, நாங்கள் தாயின் கருவில் உருவான நாளை சபிக்கிறோம் என்று சொல்லி அந்த சூறை செடி அனுபவம் எலியாவுக்கு இருந்ததை போல எங்கள் வாழ்க்கையிலும் பல நேரங்களில், பல மணித்துளிகளில், பல்வேறு கட்டங்களில் இருந்ததற்காக மனம் வருந்துகிறோம். ஆண்டவரே, உமது உடனிருப்பை மறந்து விட்டோம். எலியா எவ்வாறு அந்த சூழ்நிலையில் மறந்த சூழ்நிலையிலே போதும் என்ற வாழ்க்கை என்று சொன்னது போல எலியாவுடைய அதே நிலை என்னுடைய வாழ்க்கையில் இருந்ததற்காக மனம் வருந்துகிறோம். இதோ இந்த வேளையிலே நீர் எவ்வாறு எலியாவை அதிசயமாக உணவு கொடுத்து திடமளித்தீரோ, அதே போல உம் திருமைந்தன் இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் உணவாக கொடுத்து மீண்டும் மீண்டுமாய் எழுந்து நாங்கள் நித்திய வாழ்வை நோக்கி பயணம் செய்ய, புது தெம்போடு பயணம் செய்ய எலியா ஒரே மலையாகிய ஆண்டவர் மலை அடைந்தது போல இதோ உம்மை அடைய, உம்மோடு இருக்க, உமக்காக வாழ மீண்டுமா எங்களுக்கு அற்புதத்தை அதிசயம் செய்ததற்காய் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, வல்லமையோடு ஜெபிக்க, பக்தியோடு ஜெபிக்க, வாஞ்சையோடு ஜெபிக்க எங்களுக்கு வரம் தாரும். இன்னும் உங்களை இன்னும் அதிகமாய் அன்பு செய்ய, இன்னும் உம்மை ஆர்வத்தோடு ஆராதிக்க, இன்னும் அதிக ஆசையாய் உம்மை தேடி வர வரம் தாரும். தேவதாயே, எங்களுக்காக பரிந்து பேசும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. மேல் நாட்டில் இருக்கும் பொழுது ஒரு நடந்த உண்மை நிகழ்ச்சி. அந்த அம்மா டெய்லி பூசைக்கு வருவாங்க, நற்கருணை வாங்குவாங்க. நான் திருப்பலி நிறைவேற்றுகின்ற பொழுதெல்லாம் அந்த நாட்டின் வழக்கப்படி ஒவ்வொரு நாளும் விசுவாசிகளின் மன்றாட்டு ஜெபிக்கப்படும். அந்த அம்மா ஒவ்வொரு நாளும் இதே தான் ஜெபிப்பாங்க. ஆண்டவரே, என்னுடைய கணவருக்கு உடல் சுகத்தை தாரும், உள்ள சுகத்தை தாரும், அல்லது நல்ல சாவை தாரும். நல்ல உடல் சுகத்தை தாருங்க அல்லது நல்ல சாவை தாருங்க. எனக்கு புரியல, என்னடா இப்படி ஜெபிக்கிறாங்க? நல்ல வாழ்க்கை கேட்க வேண்டியது, நல்ல சாவை கேட்கறாங்க, புரியலையே. ஆனா அந்த அம்மாவுடைய புருஷனை ஒரு நாள் கூட பார்த்ததில்லை. அப்போ ஒரு நாள் என்னுடைய படிப்பு முடிந்து திரும்பி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. நான் உங்க கணவரை வந்து பார்க்கலாமா? ஏன்னா அவர் நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. ஃபாதர், டோன்ட் கம், ஹெவன்ஸ் சேக் டு நாட் கம் டு ஹவுஸ். ஏன்? அவர் யாரையும் மதிப்பதில்லை. கத்தோலிக்க திருச்சபையின் மீது நம்பிக்கையை இழந்து விட்டார். குருவானவர், அருட்சகோதரிகள், இறை மக்கள் யார் சென்றாலும் அவர் வேண்டாம் என்று சொல்லுவார். ஏன்னா அந்த அம்மாட்ட சொன்னேன், நான் நேரில் வந்து உங்க புருஷனுக்கு அவருக்கு நல்ல விருப்பப்பட்ட பாவருக்கு செஞ்சுட்டு நன்மை கொடுக்குறேன்னு சொன்னேன். அதுக்கு தான் அவர் சொன்னார், வேண்டாம், வராதிங்க, கேட்க மாட்டாரு, பாவரிக்கு செய்ய மாட்டாரு, நற்கருணை வாங்க மாட்டார் அப்படின்னு சொல்லி, சரி நான் பாவரிக்கை கேட்க வரவில்லை, நற்கருணை வழங்க வரவில்லை, சும்மா வந்து ஜஸ்ட் குட் பை சொல்லி போறேன், அதுக்கு சரி அப்படின்ட்டாங்க. இது நடந்தது ஞாயிற்றுக்கிழமை. அடுத்த நாள் திங்கட்கிழமை காலையிலே அங்கு இருக்கின்ற அந்த சிற்றாலயத்தில் திருப்பலி முடிந்துவிட்டு
நற்கருணை நாதருக்கு முன்பாக முழந்தாள் பணியிட்டு, ஆண்டவரே, இது என்னோட வேலை அல்ல. லூக்கா நற்செய்தி 17:10 சொல்வது போல, நாங்கள் பயனற்ற ஊழியர்கள், செய்ய வேண்டியதை தான் செய்தோம். நான் உங்களை கொண்டு போறேன். உங்களுக்கு விருப்பமானா, உங்களுக்கு அந்த மனுஷனுடைய ஆன்மா வேணும்னா நீங்க மற்றதெல்லாம் பார்த்துக்குங்க, உங்க விருப்பம். அவர் என்னை இன்சல்ட் பண்ணாலும் சரி, கெட் அவுட் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, அதை பற்றி கவலைப்பட மாட்டாது, உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நற்கருணை எடுத்துக்கொண்டு அவருடைய இல்லத்திற்கு சென்றேன். ஏறக்குறைய 1 மணிலிருந்து 1.5 மணி நேரம் அவர் பேசாத பேச்சுக்கள் இல்லை. கெட்ட வார்த்தை, மோசமான வார்த்தை, அவ்வளவு. என்னை கூட்டிட்டு போன அந்த செயலரம்மா பரிதாபம் பார்க்குறாங்க. யாரு பெத்த பிள்ளையோ கண்டம் விட்டு கண்டம் வந்து திட்டுவாங்க. ஏன்னா அமெரிக்காவில் நடந்தது, ஆசியா கண்டத்திலிருந்து அமெரிக்கா கண்டத்திலிருந்து திட்டு வாங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் கையை காமிச்சு இதெல்லாம் எனக்கு இல்லை, பேசாமல் இருங்க அப்படின்னு. ஏறக்குறைய 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசினார். அதுக்கப்புறம் அவரால் பேச முடியல, அப்படியே அமைதி ஆகிட்டார். ஏன்னா எவ்வளோ நேரம் தான் கத்த முடியலையா? நான் எதுவுமே திருப்பி பேசவில்லை. அவர் பேச விட்டுருங்க, அவங்க ஒய்ஃப் கூட அவர் திட்ட வந்தாங்க, பேசாமல் இருங்க, விட்டுருங்க அப்படின்னு. அப்புறம் நான் நற்கருணையை பற்றி, திருப்பலியை பற்றி, பாவ அறிக்கையின் மாண்பை பற்றி ஒவ்வொன்றாக சொல்ல ஆரம்பித்தேன். அழ ஆரம்பிச்சிட்டார். கர்ச்சிப் நனைந்து, டர்க்கி டவல் நனைந்து தேம்பி தேம்பி அழுகிறார். அவங்க ஒய்ஃபுக்கு புரியல, இந்த மனுஷனா கல்லான மனுஷனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு குறிப்பிட்ட டைம் வந்தது. இப்படி சொன்னார், ஃபாதர், ஐ வுட் லைக் டு மேக் கன்ஃபெஷன் ரைட் நவ், would you please hear me? இந்த இடத்தில் நான் பாவரிக்கை செய்ய ஆசைப்படுகிறேன், பாவரிக்கை கேட்பீர்களா? கண்டிப்பா. அவங்க ஒய்ஃபையும் என்னை அழைத்து சென்ற அந்த செயலரை வெளியே அனுப்பிவிட்டு பாவரிக்கை கேட்டேன். அருமையான ஒரு பாவரிக்கை செய்தார். நற்கருணை வழங்கிவிட்டு நான் வந்துட்டேன். அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை காலையில் பூசைக்கு தயாராகிட்டு இருக்கிற தொலைபேசி எடுத்து பார்த்தா இந்த அம்மா, அவர் அந்த என்னைய ஜெபிச்சுட்டு இருந்தாங்க டெய்லி, அந்த அம்மா ரெஜினா மேரி, அந்த அம்மாவோட பேர். ஃபாதர், yesterday it was a miracle. என்னம்மா மிரக்கல்? ஒன்றும் புரியல, என்ன அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. 15 வருடம் கழித்து நேற்றைய தினம்தான் என் கணவன் தூக்க மாத்திரை இல்லாமல் நிம்மதியாக தூங்கினார். Praise the Lord, praise the Lord, praise the Lord. இதோடைய பின்னணி தெரிஞ்சாதான் இதோடைய ஆழம் இன்னும் தெரியும். நான் அவரை சந்தித்தது 2005. 1990 ஏற்பட்ட விபத்திலே 2 கால்களையும் இழந்தவராக நடைப்பிணமாக மாறிய மனிதன் 1990 வரை முதல் ஆலயத்திற்கு வருவார், கடைசி ஆலயத்திற்கு போவார். அவ்வளவு பக்தி. கத்தோலிக்க திருச்சபையில அவ்வளவு பக்தி. வாரம் ஒரு முறை பாவரிக்கை செய்வார், அனுதினமும் நற்கருணை உட்கொள்வார். ஒருவேளை அந்த ஒரு வாரத்துக்குள்ள அவர் செய்த பாவம் ஏதாவது ரொம்ப குற்றப்படி உணர்வு இருந்தால் அன்னைக்கே பாவரிக்கை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நற்கருணை வா. போத்தனூர்ல உங்க கூட எங்க இருக்குது? கொடக்காலில் இருந்து அந்த பக்கம் தான் வந்து பா, குசும்பு தானே இல்லையா? அப்படி பதில் சொல்ல ஒத்துக்குவீங்களா? அல்லது நான் தான் ஒத்துக்கோனா? உங்க வீட்டுக்கு சாப்பிட வரட்டுமா? வந்துப்பா. உங்க வீட்டில் எல்லாம் சகமா? வந்துப்பா. மேலோட்டமா பார்க்கும்போது புரிய மாட்டேங்குது. ஆங்கிலத்தில் கம் அண்ட் see அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்றால் என்னை அனுபவித்து பார். நான் தான் சொன்னேன், மத்தியால வேலையில சொன்னேன், உங்க அனுபவத்தை யோசித்து பாருங்க. கண்டிப்பா கடவுள் உங்களுக்கு ஒரு ஆழமான அனுபவத்தை கொடுத்திருப்பார், அடிப்படை அனுபவத்தை கொடுத்திருப்பார். இல்லறத்திலும் துறவரத்திலும் உங்களை நேசிக்கிறேன், அன்பு செய்கிறேன், இரு கரத்தை பிடித்து உன்னை வழி நடத்துகிறேன், நீ என் கண்களுக்கு விலையேற பெற்றவன், விலையேற பெற்றவன் கண்டிப்பா சொல்லியிருப்பார். அதத்தை சொல்ல வந்துப்பா. நான் ஏன் சொல்லிக்கலாம், நாசரேத்துல, கலிலேயாவில் அல்லது சமாரியாவில், பெத்லேகம்ல, பெத்தானியாவில், பெத்பகூல ஏதோ ஒரு இடத்த சொல்லிக்கலாம், அங்கவா நோ, வந்துப்பா. அப்படி என்றால் என்னை அனுபவித்து பார், என்னோடு தங்கி இருந்து பார், என்னோடு உண்டு உரையாடிப்பார். அப்பொழுதுதான் நான் யார் என்பது உனக்கு தெரியும். இல்லை அப்படின்னா நீயும் நானும் தூரம் தூரமா இருப்போம். உங்களுக்கெல்லாம் தெரியும் பழைய காலத்து கதை. ஒரு உப்பு சிலை வந்து கடற்கரையோரமா போய் நின்று
கடலே கடலே நீ யார் அப்படின்னு கேட்டுச்சாமா. கடல் சொல்லிச்சாம இறங்கி வா. மறுபடியும் கேட்டுச்சாமா, கடலே கடலே நீ யார், நான் யார், இறங்கி வா. மீண்டும் கேட்கிறது உப்புச்சிலை, கடலே நீ யார், நான் யார், உள்ளவா. உள்ள வந்து என்ன நடக்கும்? அவ்வளவுதான், நீ நான் ஒண்ணு. தோ என்னிலிருந்து தான் நீ உருவாக்கப்பட்டாய். நீ உப்புச்சிலையாய் வெளியாய் இருந்தாய், இப்ப உள்ள வந்து அவனுக்கு தெரியும். அதே போலதான் நீ என்னால் படைக்கப்பட்ட மனிதன், என்னோடு வந்து தங்கிப்பார். ஒத்தமைவு நற்செய்திகள்ல லூக்கா, மார்க்கு, மத்தேயுல பார்த்தீங்கன்னா இயேசு அவர்களை போய் தேடி அழைப்பார். மார்க் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 16-20 பார்த்தீங்கன்னா, கலிலேயா கடலோரமாய் அவர்கள் வலை வீசி படுத்து, வாங்க மனிதரை பிடிப்போராக்குவேன், என் பின்னே வாருங்கள். இயேசு அவர்களை தேடி சென்று அழைப்பார். ஆனால் யோவான் நற்செய்தியிலே இயேசுவை தேடி வர வேண்டும். அங்க பாருங்க, ஒரு அருமையான நிகழ்வு நடக்குது. பேதுருவுடைய சகோதரர் அந்திரேயாவும் அன்பு செய்கின்ற சீடர், அதாவது யோவான் நற்செய்தியாளர், அவங்க 2 பேரும் தான் அன்னைக்கு போறாங்க. விவிலிய அறிஞர்கள் படி அவங்க வெள்ளிக்கிழமை சாயங்காலம் போயிருக்கணும். ஏன்னா யூதருடைய வழக்கப்படி சனிக்கிழமை ஓய்வு நாள். அந்த மாலையிலிருந்து அடுத்த நாள் வரைக்கும் தங்குறாங்க. வந்துட்டு என்ன சொல்றாங்க? அன்று சென்று மெசியாவோடு தங்கினார்கள். வெளி வந்து என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? நாங்கள் மெசியாவை கண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை அழைத்து வருகிறார்கள். இதுதான் இறை அனுபவம். இதுதான் என் இறை கொடுத்த அனுபவத்தை என்னுடைய அனுபவமாக மாற்றுவது. அதான் வந்துப்பா. நான் அங்க இருக்கிறேன் இங்க இருக்கேன்னு சொல்ல பத்தாது. ஏன்னா இந்த பூமி என்னை கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த அகில உலகத்தை, அண்டத்தை படைத்த கடவுள் நான். இந்த பூமி என்னை பிடித்து வைத்திருக்க முடியாது. ஏனென்றால் இந்த பூமியே என் பிடியில் தான் இருக்கிறது. அதனாலதான் வந்துப்பா. உன்னை படைத்தவன் நானே, உன்னை உருவாக்கியவன் நானே, உன்னை அழைக்கின்றவன் நானே. எனவே வந்துப்பா. இயேசுவை கதைத்த உங்களை நினைப்பாக சொல்வான், வந்து பாருங்கள். ரைட், எல்லாருமே அனுபவத்தை யோசித்திருப்பீங்க இல்லையா? எத்தனை பேர் அனுபவத்தை யோசித்த அப்படிங்கிறவங்க கைது பார்க்கலாம். அவ்வளவுதான் யோசித்தீங்களா? தொண்டனுக்கு உண்ட மயக்கம் சொல்லிட்டு சாப்பிட்டு பட்டவங்கள தூங்கியாச்சு நினைக்கிறேன். யாருக்குமே அனுபவம் இல்லை, அப்படித்தானே? சரி, பரவாயில்ல. ஆனால் கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் இறை அனுபவம் இருக்கும். இல்லைன்னா இந்த வேகாத வெயில்ல இப்படி நீங்க உட்காரவே மாட்டீங்க. கண்டிப்பா இறை அனுபவம் கிடைத்திருக்கும். ஆனால் பல சமயங்களில் இந்த இறை அனுபவத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள, இறை உறவில் தொடர்ந்து வாழ நமக்கு பாவங்கள் தடையாக இருக்கிறது. அதை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாண்ட உண்மை இல்லாமல் அந்த பாட்டு ஏற்கனவே பாடணும். மீண்டும் எல்லாம் எழுந்திருந்து பாடுவோம். உண்மை இல்லாமல் எனக்கு யாரும் என்ற பாடலை கைதட்டி உற்சாகமாக பாடுவோம். Yeah.
சேர்ந்து ஜெபியுங்கள். ஆவியானவர் எந்த வார்த்தைகளை சொல்லி அழைக்கிறாரோ சேர்ந்து ஜெபியுங்கள். Praise the Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. எங்களை நாள் நேசித்து வழிநடத்தும் ஒரு அன்பின் பரலோக தெய்வம் சீடர்களுக்கு கொடுத்ததை போல எங்களுக்கு வாழ்ந்த இறை அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் அந்த அனுபவத்தை கொடுத்துக் கொண்டுதான் இருக்கை. பல சமயங்களில் உம்மோடு வந்து தங்குவதற்கு நேரம் இல்லாததால், உம்மை நாங்கள் உணராததால் அந்த அனுபவத்தில் வாழ வளர மறுத்திருக்கிறோம். இதோ இந்த இருக்கின்ற மீதி நேரங்களில், மீதி மணித்துளிகளில் உம்மை அனுபவிக்க, இன்னுமாய் அதிகமாய் அன்பு செய்ய, இன்னும் வாஞ்சையோடு உம்மை தேடி வர, மன வருத்தப்பட்டு மன்னிப்பு வருந்தி இதோ உமது அருளை ஆசிரை இன்னும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள இந்த அருளின் காலத்தை, தவ காலத்தை மீண்டுமாய் கொடுத்த கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ வாய்ப்புகள் உம்மோடு தங்கி அந்த ஆழ்ந்த அனுபவம் பெற, எத்தனையோ முறை இந்த ஆலயத்திற்கு வந்து உம்மை ஆராதித்துவிட்டு அனுபவம் பெற்றாலும் அந்த அனுபவத்தை அந்திரேயாவை போல, நற்செய்தியாளர் யோவானை போல வெளியே சென்று அறிக்கையிடாமல் எங்களுக்குள்ளேயே வைத்திருக்கிறோம். மெசியாவை கண்டோம், இயேசுவை கண்டோம், என் ராஜனை கண்டோம், என் அன்பரை கண்டோம், என் மீட்பரை கண்டோம், தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்னை வாழ வைக்கின்ற அந்த கடவுளை கண்டோம் என்று சொல்லி அறிக்கையிட பயப்படுகிறோம். ஆண்டவரே, அதற்கு எங்கள் பாவ வாழ்க்கையும் கூட காரணமாக இருக்கும். எனவே இந்த வேளையிலே இதோ நாங்கள் அடுத்த நிலைக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக, எங்கள் பாவங்களுக்காக நாங்கள் மன வருந்துவதற்கு முன்பாக எங்களை நாங்களே இன்னுமாய் ஆர்வமாய் உமக்கு அர்ப்பணிக்க வரம் தாரும். அந்த அர்ப்பணிப்பின் வழியாக, எங்கள் ஆழமான உறவின் வழியாக இன்னுமாய் உம்மை அன்பு செய்து எங்கள் பாவங்களை எல்லாம் உம்மிடம் இறக்கி வைத்துவிட்டு நாங்கள் வல்லமையோடு பணிபுரிய வரம் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. அனைவரும் அமர்வோம். பாவ மன்னிப்புக்காக நம்மை நாமே தயார் செய்வோம். ஒரு நடந்த நிகழ்ச்சியை உங்கள் முன் வைக்க ஆசைப்படுகிறேன். எப்படி குற்றப்பழி உணர்வு அல்லது நாம் மனதிற்குள் அடக்கி வைக்கின்றது வியாதியாய் மாறுகிறது சொல்லிட்டு, இடமும் அந்த ஊரும் பெயரும் மாற்றி சொல்லுகிறேன். ஆனால் அனுபவத்தை மட்டும் சொல்ல ஆசைப்படுகிறேன். இது நம் அனைவருக்கும் பயன்படும் என்ற சிந்தனையிலே. அது ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி. ஒரு பெரிய குறும்படத்தில் போதித்த வல்லமையுள்ள ஒரு பிரசங்கியார், அந்த ஃபாதர் அந்த ஆலயத்திற்கு பூசைக்கு போவார். எப்படி 8 மணி பூசை, மெயின் பூசையோ அந்த பூசைக்கு அவரை கூப்பிடுவாங்க. அருமையான பூசை, திருப்பலி, பாடல், மறையுரை. அவருடைய பிரசங்கத்தை கேட்கறக்கே கூட்டம் நிறைய கூடும். அதே போல ஒரு நாள் 8 மணி அந்த திருப்பலிக்கு தயாராகி கொண்டிருக்கிறார். ஏறக்குறை 2-3 நிமிடங்கள் இருக்கிறது. காத்து கிடக்கிறார். அழகான ஒரு இளம்பெண் அவரை தேடி வருகிறார். ஃபாதர், உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும். இப்போ டைம் இல்லாமல் அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபாதர், 2 நிமிஷம் ஃபாதர். அதெல்லாம் டைம் இல்லாமல் அப்புறமா, இந்த தெரியுமில்ல லாங்குவேஜ் ப்ராப்ளம், இந்த லாங்குவேஜ் முடிஞ்சு அடுத்த லாங்குவேஜில் மாசு, டைம் இல்லை, அப்புறம் பூசை முடிச்சு. ஃபாதர், 2 நிமிஷம். ஜென்ட்ல ஒரு தள்ளு தள்ளுறார். அவ்வளோதான், அந்த அம்மா போயிடுறாங்க. பூசை முடியுது. அருமையான மறைமுறை. குருமடத்துக்கு திரும்பி வராரு. மதிய உணவு இடைவேளையின் பொழுது அவருக்கு தொலைபேசியில் தொடர்பு. ஃபாதர், குட் ஆஃப்டர்நூன், குட் ஆஃப்டர்நூன். பேசுகிறவர் யாருன்னு தெரியல. சொல்லுங்க, என்ன விஷயமா? ஃபாதர், நீங்கள் தானே இன்னைக்கு அவங்க ஆலயத்தை சொல்லி பூசை வச்சிங்க? ஆமாம். யாராவது சந்திச்சிங்களா? நிறைய பேர்த்த சந்திச்சேன். யாராவது உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டாங்களா? நிறைய பேர் பேச ஆசைப்பட்டாங்க. ஒரு சிலர்கிட்ட பேச, ஒரு சிலர் பேசல. இல்லை,
நீங்க பூச வைப்பதற்கு தயாராக இருக்கிற நேரத்தில் யாராச்சும் ஒருத்தர் வந்து உங்ககிட்ட பேசணும்னு கேட்டாங்களா? அப்பதான் இவருக்கு ஆமா, ஒரு இளம் பெண் வந்தா ஒரு 2 நிமிஷம் பேசணும்னு சொன்னா, உங்களுக்கெல்லாம் தெரியுமில்ல, இந்த ஊர்ல நான் அந்த டைம் பூசிக்கு தொடங்கி முடிக்கலன்னா பிரச்சனை ஆகிடும், அதனால அப்புறம் பார்க்கலான்னு சொன்னேன். எத்தனை தடவை கேட்டா? ஃபாதர் 3 தடவை கேட்டா. என்ன, ஏன் அதுக்கு இவ்வளவு தூரம் கேட்குறீங்க அப்படின்னு ஃபாதர் கேட்குறாரு. அவ என் புள்ளதான். என்னாச்சு? தூக்கு போட்டு செத்துட்டான். அதோட முடியல. அன்றிலிருந்து அந்த அருட்தந்தை 35 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மாதிரி வெளியே பூச வைக்கவே இல்லை. உள்ள அழுது அழுது தப்பு பண்ணிட்டேன், ஒரு நிமிஷம் கொடுத்துருக்கலாமே, அல்லது நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிக்கலாமே, நான் ஏன் அப்படி சொன்னேன்னு சொல்லி குற்றப்பழி உணர்வுல பாதிக்கப்பட்டு அவருடைய கைகளெல்லாம் அப்படி ஆகி காமல்ல பூச வைக்கவே முடியும். அவர் பெருசா பாவம் செய்யலைங்க, சட்டப்படி கரெக்ட். அந்த டைம் தொடங்கி அந்த டைம் முடிக்கலன்னா பிரச்சனை ஆயிடும். கூப்பிட்ட ஃபாதரு இவரை தாழ்ச்சிடுவார். கரெக்ட். ஒருவேளை பார்க்கிறமா, உனக்கு தெரியுங்களா, பூச முடிஞ்சு உன்னை பார்க்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், ஒருவேளை அந்த பிள்ளை அமைதியா இருப்பாரு, இவருக்கு பிரச்சனை சால்வ் ஆயிருக்கும். எதற்காக சொல்லுகிறேன்? குற்றப்பழி உணர்வு என்று நாம் நிறைய பேர் தற்கொலை எண்ணங்கள் இன்று அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. உறவுகள் இல்லாத சூழ்நிலை, பாவங்களை எல்லாம் இன்னைக்கு ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மறைந்த புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அடிக்கடி சொல்வார், இந்த உலகத்துல மிகப்பெரிய இன்னைக்கு பாவங்கள் எது அப்படின்னா, பாவங்கிற சென்ஸே இல்லை. Man has lost the sense of sin. எல்லாம் செய்யறேன், நான் மட்டும் செய்யறமா? எல்லாம் ஓகே. Everything is justified. Justify. I am justified. Nothing. Everybody does. அதனால் நானும் செய்யறேன். இப்படித்தான் போயிட்டு இருக்குது. பாவ அந்த நாட்டமே இல்லாமல் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் பாவம் செஞ்சுட்டு அந்த பாவ உணர்வே இல்லாத சூழ்நிலை. ஆனால் விவிலியம் தெளிவாக சொல்லுகிறது, யாரும் பாவத்தை மறைக்க முடியாது. மறைச்ச என்ன சொல்லி பார்ப்போம். திருப்பாடல் 32 இறைவாக்கியம் 3 படிங்க. தயவுசெய்து மைக்கில் படிச்சு எல்லாத்துக்கும் கேட்கும். திருப்பாடல் 32 இறைவாக்கியம் 3. கரெக்ட் படிங்க. என் பாவத்தை அறிக்கையிடாதவரை நாள் முழுவதும் கதறி அழுதாலும் எனக்கு எலும்புகள் அற்று போய் கலந்து போச்சு. பிரயோஜனமே இல்லை. தொடர்ந்து படிங்க. இரவும் பகலும் உன் கை எனக்கு எதிராக, அப்படின்னது கடவுளுடைய கை, நான் பாவம் செஞ்சதுனால். அடுத்தது எல்லாம் வறண்டு போச்சு. அடுத்தது 38வது திருப்பாடல். 38வது திருப்பாடல் இறைவாக்கி 3 படிக்கலாம். நீர் கடும் சினம் கொண்டதால் என் உடலில் நலமே இல்லை, என் பாவத்தால் என் எலும்புகள் வலிமை இழந்து போச்சு. படிங்க, தொடர்ந்து எப்படி கொடுமை பாருங்க. படிங்க. என் குற்றங்கள் பெருகி தலைக்கு மேல நீ அழுத்துகிறது. அப்புறம் தாங்க ஒன்னா சுமை போல அவை என்னை அழுத்துகின்ற. 5வது வசனத்தை படிங்க. என் புண்கள், praise the Lord, praise the Lord, என் புண்கள் அழுகி நாற்றம் அடிக்கின்றன. யாராச்சும் சோகத்தோட வந்தாங்கன்னா, நல்லா இருக்கிறீங்களா ஒரு வார்த்தை கேளு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசிட்டு, அப்பா என் மனசுல இதெல்லாம் இறக்கி வச்சுட்டு இப்ப நல்லா இருக்கிறேன். சும்மா சாதாரண இந்த கேள்விக்கு இந்த வலிமை அப்படின்னா, பாவறிக்கையில கடவுள்கிட்ட நீங்க எல்லாம் இறக்கி வைக்கும் போது எவ்வளவு அருமையான ஒரு ஆசீர்வாதம். அத போல ஒரு ஹீலிங் உலகத்துல எங்கேயும் இல்லை. எந்த டாக்டராலையும் கொடுக்க முடியாது, எந்த மருத்துவராலும், எந்த அறிவியல் வல்லுநராலும், எந்த வல்லமை படைத்தவராலும் அந்த ஒப்புரவு அருட்சாதனத்தில் கொடுக்கின்ற அந்த குணத்தை, ஆசீர்வாதத்தை யாரும் கொடுக்க முடியாது. கத்தோலிக்க திருச்சபைக்கு மட்டும் அந்த வாய்ப்பு பயன்படுத்துறோமா? வந்தா 1-2 பாவத்தை மேம்போட்டமா சொல்லிட்டு போயிடும். பலன் இல்லை. இன்னைக்கு 90% மேலான வியாதி
2 பேர்கிட்ட மறைக்கவே முடியாதுங்க. ஒன்று அவர்கிட்ட, ஒன்று என் மனசாட்சி. அதை குத்திட்டே இருக்கு. இது மட்டும் அது இது ஃபர்ஸ்ட் இந்த அப்புறம் அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். அப்ப நான் கண்டிப்பா சொல்லணும், அறிக்கையிடணும். அறிக்கையிடாதவரை என் கண் முன்னே நின்று கொண்டுதான் இருக்கும். திருப்பாடல் 51:3 படிங்க. திருப்பாடல் 51:3. ஏனெனில் நான் செய்த குற்றங்களை உணர்கிறேன். எப்பாவம் எப்பொழுதும் என் மன கண் முன்னே நின்று கொண்டே இருக்கிறது. எப்போ இது தாவீது அரசர் எழுதுறாரு, உரியா மனைவியோடு தவறாத பாவம் செய்து உரியாவை போர்க்களத்தில் நிறுத்தி வச்சு கொல்லுன்னு சொல்லி அவன் கையிலேயே மரண சாசனத்தை எழுதி அவன் செத்ததுக்கு அப்புறம் நாத்தான் நிறைவாக்கினு சொல்றாரு. அவர் குற்றத்தை சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே குற்றப்படி உணர்வு. எந்த அளவுக்கு அப்படின்னு, ஆண்டவரே நான் செய்த பாவத்தினால என் மக்களை தண்டிச்சிடாதீங்க, என் பாவத்தை மன்னியுங்கள், நான் இந்த மக்களுக்கு நீதி வழங்குவேன், அவர்களை ஒரு வழி அழைத்து செல்வேன் சொல்லி தொடர்ந்து அந்த திருப்பாடல் சொல்லுவார். கடவுள்கிட்டையும் மனசாட்சியிட்டையும் மறைக்க முடியாது. கணவன் மனைவியிடம் மறைத்து விடலாம், மனைவி கணவனிடம் மறைத்து விடலாம், பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் மறைத்து விடலாம், பிள்ளைகள் பெற்றோரிடம் மறைத்து விடலாம். ஆனால் நாம் நம்ம கிட்ட மறைக்க முடியாது. அதற்குத்தான் அருமையான வாய்ப்பு பாவ அறிக்கை, ஒப்புரவு அருட்சாதனம். பழைய காலத்துல பாவ சங்கீர்த்தனம், இப்ப புதிய மொழிபெயர்ப்புல சேக்ரமெண்ட் ஆஃப் ரெகன்சிலியேஷன், ஒப்புரவு அருட்சாதனம். இறைவனுக்கும் எனக்கும் இடந்த அந்த பிளவை ஒட்டி வைக்கின்றேன். எனக்கும் பிறருக்கும் ஏற்பட்ட அந்த விரிசலை மீண்டும் சரி செய்கிறேன். எனக்கும் இயற்கைக்கும் ஏற்பட்ட அந்த விரிசலை சரி செய்கிறேன். எனக்குள்ளும் ஏற்பட்ட அந்த விரிசலை சரி செய்கிறேன். பாவம் 4 விதத்தில் அஃபெக்ட் பண்ணுது. கடவுளோடு உறவை பிரிக்கிறது, பிறரோடு உறவை பிரிக்கிறது, இயற்கையிலிருந்து உறவை பிரிக்கிறது நம்ம கிட்ட. அதனாலதான் ஆதாம் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் மரத்துக்கு போய் ஒழிச்சிட்டான். அதுவரைக்கும் இயற்கையா இருந்தவன் செயற்கைத்தனமாய் நடக்க ஆரம்பித்தான். ஆடை இல்லாத அப்பொழுதும் உணர்வு. அதுக்காக இல்லை, ஆடை இல்லாமல் இருந்தும் அவர்கள் நிர்வாணியாயிருந்தும் வெட்கப்படவில்லை. தொடக்க நூல் 2:24. ஆனா 3வது 6, 7, 8 படிச்சு பார்த்தீங்கன்னா பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சவன். இயற்கையும் சீற்றம் எடுக்கிறது, கடவுளுக்கு எதிராக விளைகிறார். ஆண்டவர் கேட்கிற, ஆதாம் ஆதாம் நீ எங்கே அப்படின்னா கடவுளுக்கு தெரியல, ஆதாம் இருக்கிறது தெரியும். காரணம் என்ன? பாவம் செய்த பொழுது அவன் இறைவனுடைய பிரசனத்திலிருந்து விலக்கப்படுகிறான். எனவே பாவம் இறைவனிடமிருந்து நம்மை பிரிக்கிறது, இயற்கையிடமிருந்து பிரிக்கிறது, மற்றவர்களுக்கு பிரிக்கிறது. ஆதாம் ஏவாளை குறை சொல்றான், ஏவாள் ஆதாமை குறை சொல்றாங்க. கடைசியா நமக்குள்ளேயும் போராட்டம். மார்க் நற்செய்தி, வீட்டில் டைம் இல்லாதனால படிச்சு பாரு. மார்க் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 20வது இறைவாக்கியத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பேய் பிடித்தவனுடைய முந்தைய நிலை, பிந்தைய நிலை. முதல் 3 நிலை பார்த்தீங்கன்னா அவன் தூரத்தில் நின்று கொண்டு கத்துகிறான். கல்லறையே அவன் தங்குமிடம். அவன் பேரை கேட்ட லேகியோன், லீஜன் அப்படின்னு சொல்றான். இயேசுக்கு தூரத்தில் நிற்கிறான். கல்லறை அது பிணங்கள் வாழும் இடம், மனிதர்கள் வாழாத இடம். அங்கு இருக்கிறான். அவன் பேரை கேட்ட லேகியோன், நான் பலப்பட்டவன். ஒருத்தர் 6000 பேர் அந்த ரோமை படைவீரத்தை லீஜன், லேகியோன் சொல்லுவாங்க. அத்தனை. ஆனால் இயேசு அவனை குணப்படுத்திய பிறகு அவர் காலடியில் அமர்ந்து தன்னுணர்வு பெற்றவனாய், ஆடை அணிந்தவனாய் இயேசுவை பின்பற்றும் அப்படின்னு சொல்றான். பாவமா இருக்கும்போது தன்னில் பிரிக்கப்பட்டவனாக, ஊரோடு உறவோடு பிரிக்கப்பட்டவனாக, இறைவனோடு பிரிக்கப்பட்டவனாக, இயற்கையிலிருந்து பிரிக்கப்பட்டவனாக இருக்கிறது தான் பாவத்துடைய கொடுமை. ஆனால் இறைவனை நோக்கி வருகின்ற பொழுது, பாவத்தை அறிக்கையிடுகின்ற பொழுது அவர் முழுமையாக மன்னிக்கிறார். அவர் எந்த கணக்கு வச்சுக்கிறதே. தயவு செய்து ஆனால் குற்றப்பழி உணர்வு வளர்த்துக்காதீங்க. நல்ல பாவசிங்கத்தில் செய்கிறீங்களா? மிகப்பெரிய பாவமாக இருந்தால், சின்ன பாவமாக இருந்தால், நல்ல பாவ அறிக்கை செய்து மன வருத்தப்பட்டு அறிக்கைன்றீங்களா? கடவுள் முழுமையாக மன்னிச்சிட்டார். அதையும் தயவு செய்து மண்டையில் ஏற்றிக்குவோம். பழி பழி பாவம் நினைச்சு 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 குற்றப்பழி உணர்வுல வாழாதீங்க. பாவத்தை உணரணும், அறிக்கையிடணும். ஆனால் அறிக்கையிட்டால் இறைவனிடம் மன்னிப்பு கேட்பால். இறைவன் முழுமையாக மன்னித்து விட்டால் பல சமயங்களில்
யாராச்சும் திருப்பாடல் 103 இறைவாக்கியம் 3, 4, 5 படிங்க. எவ்வளவு ஆறுதலான இறைவார்த்தை. திருப்பாடல் 103 இறைவாக்கியம் 3, 4, 5 பைக்கில் படிச்சு நல்லா இருக்கும். அவர் நம் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை எல்லாம் மன்னிக்கிறார். பாவம் போனாலே நோய் போயிருது, பாவம் போனாலே சாபம் போயிருது. அவர் உன் உயிரை படுகொலியினின்று காக்கின்றார். அந்த காலத்துல படுகொலிங்கிறது கெஹனா, ஷியோன், இருட்டு உலகம், பாதாள உலகம். அங்க போன மனுஷனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நினைச்சான். ஆனா அங்கிருந்தும் கூட கடவுள் உன் உயிரை எடுக்க முடியும், காப்பாற்ற முடியும். அப்புறம் பேரன்பையும் இரக்கத்தையும் அடிமுடியாக சூட்டியுள்ளார். கடவுளிடமிருந்து நாம் அந்த மன்னிப்பு பெறுகின்ற பொழுது அவருடைய இரக்கம் அளவிட முடியாத இரக்கம். எனவே முழந்தாள் படியிட்டு இந்த நிலையிலே நமது பாவ அறிக்கைக்காக நாம் மனம் வருந்துவோம். தயை செய்வாய் நாதா என்ற பாடலை நாம் பாடுவோம். பல்லவி வரிகளை நான் பாடும் பொழுது அந்த வரிகளை உணர்ந்து நீங்கள் அமைதியாக ஜெபியுங்கள். சரண வரிகளை நான் பாடும் பொழுது அமைதியாகுங்கள். பல்லவி வரியை சேர்ந்து பாடுவோம். தயை செய்வாய் நாதா. கவர்ச்சியாக இழுத்து பிறர் பாவம் செய்யிருக்கிறேன். என் அரைகுறை ஆடை
பெற்றோர்களுக்கு எதிராக பாவம் செய்தேன். அனைத்தையும் மறைத்து நான் நல்லவனாக நடித்த நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு பாடுகின்றேன். செய்ய வேண்டிய நன்மையான செயல்கள் எத்தனையோ இருந்தும் செய்யவில்லை. செய்யக்கூடாத எத்தனையோ செயல்கள் இருந்தும் அவற்றையெல்லாம் வேண்டுமென்றே செய்திருக்கிறேன். பொறாமையோடு, தற்புகழ்ச்சியோடு, கர்வத்தோடு, விருப்பு வெறுப்போடு, வைராக்கியத்தோடு, காழ்ப்புணர்ச்சியோடு வாழ்ந்தது மட்டுமல்லாமல் பிறரை குத்தி கிழித்து காயப்படுத்தியிருக்கிறேன். மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு பாடுகின்றேன். சகோதரிகளை, துறவரத்தாரை நான் கேவலமாக என்னுடைய வாழ்க்கை ஏதோ நியாயமான வாழ்க்கையை நினைத்துக் கொண்டு அவர்களை தவறுதலாக காணாததையெல்லாம் கண்டதாக சொல்லி அவர்கள் பெயரை கெடுத்த நேரங்களுக்காக மனமருந்தி பாடுகின்றேன். எங்கள் விருப்பு வெறுப்புகளை நிறைவேற்றி ஆண்டவரே உம்முடைய விருப்பத்தின்படி வாழ மறுத்த நேரங்களுக்காக மனம் வருந்துகிறோம். தற்கொலை எண்ணத்தோடு வாழ்ந்திருக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களை முழுமையாக ஒவ்வொரு வருட்சாதனத்தில் மன்னித்திருந்தும் மீண்டும் மீண்டும் அந்த குற்றத்தை, மீண்டும் மீண்டும் அந்த பாவத்தை, மீண்டும் மீண்டும் அந்த தவறை நினைத்து நினைத்து என்னையே கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து வாழ்ந்தது போதும் என்று எலியாவை போல சூறை செடியிலே அமர்ந்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் தவறாக நினைத்த தருணங்களுக்காக ஆண்டவரே ஆவி வலியுடையது, ஆனால் ஊனுடலோ ஊக்கமற்றது என்பதை உணர்ந்திருந்தும் ஆவியின் செயல்களின்படி வாழாமல் ஊனுடலின் செயல்படி வாழ்ந்த நேரங்களுக்காக மனம் வருந்தி பாடுகின்றோம். ஒரு சில வினாடிகள் தொடர்ந்து அந்த வரிகளை பாடிக்கொண்டிருப்போம். அந்த வேளையில் எதெல்லாம் உங்கள் உள்ளத்தில் காயப்படுத்திக் கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் அறிக்கையிடுங்கள். மற்றவர்கள் கேட்க வேண்டிய அவசியமில்லை, ஆனால் வாய் திறந்து அறிக்கையிடுங்கள். அதற்கு உதவியாக அந்த வரிகளை நாங்கள் மெதுவாக பாடிக்கொண்டிருக்கிறோம். Amen.
திறந்து ஜெபியுங்கள். ஆவியானவர் என்ன வார்த்தை சொல்லி அழைக்கிறாரோ ஜெபியுங்கள். அன்பின் பரலோக தந்தையே, இந்த ஆசீர்வாதமான நேரத்திற்காக நன்றி கூறுகிறோம். பாதை பயணம் தொடங்கி இதோ இந்த வாரம் நாங்கள் மலை மீது பயணம் செல்ல இருக்கிறோம். பாதை பயணம் சில சமயங்களில் சோதனையாக, வேதனையாக, எங்களை வீழ்த்துகின்ற ஒரு செயலாக இருக்கிறது. அதே சமயத்தில் அந்த பாலைவனத்தில் எங்கள் இயேசு ஆண்டவரும் திருமைந்த இயேசு அலகையின் சோதனையிலிருந்து வெற்றி பெற்றார். அவற்றை முற்றிலுமாக ஒழித்து போட்டார். காரணம் தந்தையே, அவர் உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றியதால் பாவம் தவிர அனைத்திலும் எங்களை போல வாழ்ந்தார். இதோ இன்றைய ரட்சிய வாசகத்திலே வாசிக்க கேட்கின்றோம். உம் திருமைந்தன் இயேசு அந்த உயர்ந்த மலையில் உருமாறுகின்ற நிகழ்ச்சி. அந்த உருமாற்ற நிகழ்ச்சிக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றேன். அந்த உருமாற்ற அனுபவம், உம் திருமைந்தன் இயேசுவின் உருமாற்ற அனுபவம் எங்களுடைய உருமாற்றமாக அமைய வேண்டும் என்றால், நாங்கள் மாற வேண்டும் என்றால், புது வழியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தடையான எங்கள் பாவங்களை கொட்டி கிடக்கின்றோம். ஆண்டவரே, புனித எரோனிமுசருக்கு கேட்டீரே, உன் பாவத்தை கொடு, உன் பாவத்தை கொடு என்று சொல்லி அவர் பதவியை கொடுக்கிறேன், பட்டத்தை கொடுக்கிறேன், படிப்பை கொடுக்கிறேன், ஆற்றலை உனக்கு கொடுக்கிறேன் இறைவா என்று சொன்ன பொழுது, வேண்டாம் வேண்டாம்,